அடக்கடவுளே! அந்த ஒரு இளம் நடிகைக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? அப்படின்னு இப்ப எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். அதற்கான காரணம் என்ன? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பிக் பாஸ் பிரபல நடிகை ரேணு சுதி அவர்கள் இப்ப கவலைக்கிடமாக இருக்காங்களாம். மருத்துவமனையில தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கான். என்ன நடந்தது அவங்களுக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மலையாள திரையுறையினுடைய வளர்ந்து வரக்கூடிய நடிகையும், பிக் பாஸ் பிரபலமுமான ரேணு சுதி திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக கோட்டயம் மருத்துவக் கல்லூரியில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி மலையாள திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மறைந்த பிரபல நடிகரும் மிமிக்ரி கலைஞருமான கொல்லம் சுதியினுடைய மனைவியான ரேணு சுதிக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நல பாதிப்புகள் இருந்திருக்கு. இந்த நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய மருத்துவ பரிசோதனைகளின் புதிய அறிக்கையில அவரது உடல்நிலை நோய் தொற்று மிக தீவிரமாக உடல் முழுக்க பரவி இருக்கிறதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கான். இதைத் தொடர்ந்து அவங்க கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவசர பிரிவுல மாற்றப்பட்டிருக்காங்க. அங்கு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல வைத்து விரைவில் உயர்தர சிகிச்சைகள் தொடங்கப்பட உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் என்ன என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் இன்னுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படல. கடந்த 2023ஆம் ஆண்டு நேரிட்ட பயங்கர சாலை விபத்துல ரேணு சுதியினுடைய கணவர் கொல்லம் சுதி காலமானதை தொடர்ந்து ஒட்டுமொத்த கேரளாவுமே கண் கலங்கியிருந்தாங்க. கணவரினுடைய மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க ரேணு சுதி கலைத்துறையில தடம் பதிச்சாங்க. மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக களமிறங்கினாங்க. அதன் மூலமாக மக்கள் மத்தியில நல்ல ஒரு அறிமுகத்தை வாங்கினாங்க. அதே நேரத்துல கணவரின் மரணத்திற்கு பிறகான அவரது சில தனிப்பட்ட முடிவுகள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் காரணமாக பல்வேறு நெட்டிசன்களினுடைய விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் அவர் ஆளாகியிருந்தாரு. இத்தகைய சூழலில் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போராடி வரக்கூடிய இளம் நடிகையான ரேணு சுதி தற்போது உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் இதை கண்டு கண் கலங்கியிருக்காங்க. விரைவில் குணமடைந்து வீடு திரும்பணும், மீண்டு வரணும் அப்படின்னு பலருமே பிரார்த்தனை செய்து வராங்க. உண்மையிலேயே யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சமீப காலமாகவே இளம் நடிகர் நடிகைகள் நிறைய விஷயங்கள், குறிப்பா உடல்நலக்குறைவு காரணமாக பிரிஞ்சு போறாங்க நம்மளை விட்டு அப்படின்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதை தொடர்ந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அன்புக்குரியவர்கள் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமாக இதே போல உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கொஞ்ச நாட்களிலேயே காலமாகிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே வேதனையை கொடுக்குது. அப்படிதான் இங்க இவங்களுக்குமே நடந்திருக்கு. ரேணு சுதி அவர்களினுடைய இந்த ஒரு நிலைமை மிகப்பெரிய அளவுல மலையாள திரையுலகுல ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும்னு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.